பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கான விஜயமாக இந்த விஜயம் மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்க தரப்புடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பேசும் பொழுது தாங்களும் ஒரு பலமான நிலையிலிருந்து கொண்டு பேசுவதற்கான முயற்சியாகும். அதாவது இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது விடயம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை திருத்த முடியாது என்பது கண்கூடான விடயம். எனவே எவ்வாறான மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு சாதகமான நடவடிக்கையாகவே கனேடிய தரப்பு பார்க்கின்றது. மாகாணி அவர்கள் தன்னுடைய திட்டங்கள் எவ்வாறு இருக்கும், எவ்வாறான ராஜதந்திர நகர்வுகளை தான் மேற்கொள்வேன் என்பதை காட்டுவதாக இது அமையும். என்றால் தேர்தல் அறிவிக்கப்பட போகின்றது. அவர் வந்தவுடன் தேர்தல் அநேகமாக இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார ஆரம்பத்தில் அறிவிக்கப்படலாம் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது கனடாவை கபடீகரமாக திருடுவதற்கு அல்லது சக்தி மூலம் திருடுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதும் பாட்டிற்குள் கனடா இல்லை என்பதை தெரிவிப்பதற்கான நிலையை இப்பொழுது கனேடிய அரசு எடுக்கின்றது. அதற்கான நடவடிக்கைக்கு நிச்சயமாக இந்த இதர கட்சிகளும் ஆதரவு வழங்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே பலமாக இருக்கின்றது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் எவ்வாறு உக்ரைனின் நலங்களை பகிர்வது என்பதையும் தான் இப்பொழுது கருத்தியலில் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக உக்ரைனை தவித்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு புட்டின் தன்னை தயார்படுத்தி தனது நகரத்திலே மேற்கொள்கின்றார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எவ்வாறு ராஜீவ் காந்தியும் ஜி.ஆர். ஜெயவர்தனாவும் விடுதலை புலிகள் இன்றி செய்தார்களோ அதே மாதிரியான ஒரு நிலையை இப்பொழுது இது எட்டியிருக்கின்றது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பான முக்கியமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம். இப்பொழுது கனேடிய பிரதமர் புதிதாக பதவியேற்றவுடன் தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். 2 நாடுகளுக்கான பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் அவர் செயின்ட் பேட்ரிக்ஸ் டே ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பின்னர் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கான விஜயமாக இந்த விஜயம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரித்தானிய பிரதமர் ஸ்டேமர் மற்றும் பிரித்தானிய மன்னரையும் சந்திக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சந்திப்பு என்பது தற்காலத்தில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்ற நிலையில் அவருடைய பயணத்தில் என்னென்ன விடயங்கள் முக்கியமாக பேசப்பட இருக்கின்றன போன்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், குறிப்பாக கனடாவில் லிபரல் அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்த நிலையில் அவர் பதவியேற்ற உடனேயே இவ்வாறான ஒரு முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். அதிலும் குறிப்பாக வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஐரோப்பிய நட்புறவு நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கலந்து கொண்டு பேச்சுக்களை ஆரம்பித்திருந்த நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இவருடைய பயணமும் அமைகின்றது. குறிப்பாக 2 முக்கிய நாடுகள் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை தெரிவு செய்திருப்பதற்கான காரணம் என்ன? இது நிச்சயமாக இந்த பேச்சு பலத்தின் ஒரு அடிநாதமாகவும், அதாவது அமெரிக்கா கனடாவின் ஒரு உச்ச பங்காளியாக அல்லது உச்ச உறவாளனாக இருந்த நிலையில் இருந்து மீறி தற்பொழுது காய்கள் ஐரோப்பாவை நோக்கி நகர்த்தப்படுகின்றன என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும், அதே நேரம் அமெரிக்க தரப்புடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பேசும் பொழுது தாங்களும் ஒரு பலமான நிலையில் இருந்து கொண்டு பேசுவதற்கான முயற்சியாகவும், அதாவது இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது விடயம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை திருத்த முடியாது என்பது கண்கூடான விடயம். எனவே எவ்வாறான மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு சாதகமான நடவடிக்கையாகவே கனேடிய தரப்பு பார்க்கின்றது. இரண்டாவது விடயமாக இருப்பது, இந்த 2 நாடுகளும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக கனடாவுடன் உறவுகளை கொண்ட நாடுகள். அவ்வாறான நாடுகளிடமிருந்து உறுதிப்பாடுகள் பெறப்படும் பொழுது அதன் மூலம் இந்த பொருளாதார வளங்கள் மாத்திரமல்ல, சில மறுபரிசீலனை திட்டங்கள் கூட நடைமுறைப்படுத்தலாம். குறிப்பாக இந்த F-35 என்கின்ற விமானங்களை கனடா கொள்வனவு செய்வதற்கு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் இருக்கின்றது, ஒரு 19 பில்லியன் ஒப்பந்தம். எனவே இந்த தற்போதைய வரி விதிப்புகள் போன்றவற்றின் காரணமாக அவற்றின் விலைகளில் கூட மாற்றங்கள் வரலாம், அல்லது இந்த அவ்வாறான ஒரு பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடாமல் அந்த நடவடிக்கைகளை பிரான்ஸ் நோக்கி நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதே போன்று இந்த நீண்ட கால
அடிப்படையிலான உறவில் ஒரு தொடர்ச்சியான ஒரு பொருளாதார உறுதிநிலையை பேணுதல் என்பது முக்கியமாக இருக்கின்றது. அத்தோடு கனேடிய மக்களுக்கு மாகாணி அவர்கள் தன்னுடைய திட்டங்கள் எவ்வாறு இருக்கும், எவ்வாறான ராஜதந்திர நகர்வுகளை தான் மேற்கொள்வேன் என்பதை காட்டுவதாக இது அமையும். என்றால் தேர்தல் அறிவிக்கப்பட போகின்றது. அவர் வந்தவுடன் தேர்தல் அநேகமாக இந்த வார இறுதிக்குள் அல்லது அடுத்த வார ஆரம்பத்தில் அறிவிக்கப்படலாம் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது அவருடைய ஆளுமை என்பதை காட்டுவதற்கான 2 அறிகுறிகளாக இவை பயன்படுத்தப்படும். அதில் முதலாவதாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், ஒரு அதாவது பொருளாதார மந்த நிலை என்பதை ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் எவ்வாறான இயக்கு நடவடிக்கைகளை மாகாணியவர்களால் மேற்கொள்ளப்படலாம் என்கின்ற கருத்தியல். இங்கே இன்னும் ஒரு கருத்தும் இருக்கின்றது. அதாவது மாகாணி சுமார் 8 வருடங்கள் இங்கிலாந்து மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்தவர். எனவே அவருடைய தொடர்பாடல் என்பது அங்கே பலமாக இருக்கின்றது. இந்த பொருளாதார மட்டத்தில், பொருளாதார அரச கட்டமைப்புகளின் மட்டத்தில். எனவே அவர்களுடனான உறவு பேணலின் தொடர்ச்சியாக அவரால் பெறக்கூடிய வாக்குறுதிகள் போன்றவை எல்லாம் தேர்தல் சமயத்தில் நிச்சயமாக ஒரு பலமான பிரச்சாரமாக அவருக்கு அமையும் என்று சொன்னால், அவருடைய அந்த ஆளுமை என்பது இன்னுமே கண்டறியப்படாத நிலையில் தெரிவு செய்யப்பட்ட 2 நாட்களுக்குள் இந்த விஜயத்தை மேற்கொள்கின்றார். எனவே இந்த விஜயம் என்பது நிச்சயமாக முக்கியப்படுத்தப்படும் 2 கோணங்களில். ஒன்று, கனடாவில் இடம்பெறப் போகின்ற தேர்தல். இரண்டாவது, அமெரிக்கா ஜனாதிபதியுடன் பேசும் பொழுது ஒரு அதிகார பலத்தில் அல்லது மாற்று திட்டங்களுடன் இருக்கின்ற பொழுதுதான் பேச்சுக்களில் பெரும் வெற்றிகள் வரும். அவ்வாறு ஒரு மாற்று திட்டங்களை வைத்துக் கொண்டு பேசுபவராக இருப்பார் என்பதுதான் கருத்தியலாக இருக்கின்றது. சரி, இந்த கார்பன் டேக்ஸ் காணி என்ற விளம்பரம் ஒளிபரப்பான நிலையில் அவர் வந்தவுடனேயே இப்பொழுது கார்பன் டேக்ஸை நீக்கிவிட்டதான அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. மக்கள் உடனடியாகவே எரிபொருளின் விலையிலும் மற்றும் மின்சார கட்டணம் மற்றும் கேஸ் பில் போன்றவற்றில் இந்த மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை எல்லோரும் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நகர்வு என்பது இப்போதைய சூழ்நிலையில் மாகாணிக்கு வலுச்சேர்க்குமா அல்லது இது ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒன்றா? இல்லை, இது வலி சேர்க்கும். அதாவது இப்பொழுது எந்த விதத்தில் ஒரு சேமிப்பு வருகின்றதோ அவையெல்லாம் நிச்சயமாக ஆதார சுருதியாக மாறும். எவ்வாறு பொருளாதார திட்டங்கள் கொண்டு செல்லப்பட போகின்றன என்று இப்பொழுது பார்த்தீர்களானால், பியர் பொலிவியரோ அல்லது ஜக்மித் சிங்கோ அந்த தங்களுடைய திட்டங்கள் என்ன என்பதை அறிவிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மாகாணியின் வருகை இருக்கின்றது. ஆனால் அவர்களிடம் அவ்வாறான திட்டங்களை அறிவிப்பதற்கான தகுதி நிலை இருக்கின்றதா என்ற கேள்வி மக்களிடையே இருக்கின்றது. குறிப்பாக இந்த கருத்து கணிப்புகள், ஈகோஸ் போன்றவை இந்த பாரத இறுதியில் நடத்தியிருந்த கருத்து கணிப்புகள் எவ்வாறு மக்களின் மனங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது, எவ்வாறு லிபரல் சடுதியான ஒரு உச்சநிலையை அடைந்துள்ளது, இதன் காரணமாக தேர்தல் நடைபெற்றால் எவ்வாறான நிலைமைகள் ஏற்படலாம் என்கின்ற கருத்தியல்களில் ஒரு உறுதியான செய்தி தெரிகின்றது. என்னவென்று சொன்னால், மக்களிடம் இப்பொழுது குறிப்பாக கூறுங்கள், இந்த கருத்து கணிப்புகள் என்பவை கனடா போன்ற நாடுகளில் பெரும்பான்மையாக 95 அல்லது 96 விழுக்காடும் எப்பொழுதும் பிழைப்பதில்லை. அவ்வாறாக ஏனென்றால் அவர்கள் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி அந்த கருத்து கணிப்புகளை மேற்கொள்வார்கள். எனவே அவற்றின் இந்த பெறுபேறுகள் நிஜ பெறுபேறுகளுடன் அண்மித்து காணப்படும். அவ்வாறு பார்க்கப்படுகின்ற பொழுது இந்த மாற்றம் என்பது பல இடங்களிலும் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த அல்பர்ட் ஐவர் பிறந்த இடம் நார்த் வெஸ்ட் டெரிட்டரியாகவும் வளர்ந்த இடம் அல்பர்ட்டாகவும் இருக்கின்ற பொழுது அந்த தொகுதியில் உள்ள மக்கள் இவ்வளவு காலமும் தங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் என்கின்ற ஒரு தளத்தை கொண்டிருந்தவர்களாக இருந்த நிலையில் இப்பொழுது அங்கே சில வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் பறிபோகக்கூடிய தன்மையை இந்த இவரது வருகை என்பது ஏற்படுத்தும். சரி, இந்த அமைச்சரவையை எடுத்துக்கொண்டால் அதில் அல்பர்ட்டா சார்ந்து ஒரு அமைச்சரை தன்னும் அவர் நியமிக்கவில்லை. இதற்கு தேர்தல் வியூகம் ஒரு காரணமாக இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். அவரே அல்பர்ட்டாவை சார்ந்தவராக இருக்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு இப்பொழுது இப்படி கூறலாம் இதனை. ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையில் இருந்து பெரும்பாலான அமைச்சர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர் அந்த தனது புதிய தலைமையில் அந்த பல இன்னும் அந்த புதிய முகங்களை கொண்டு வரவில்லை. பழக்கப்பட்ட முகங்களை கொண்டு வந்தாலும் அவர்கள் அந்த தன்னை அந்த அதாவது தனது தலைமைக்கு தாங்கு சக்தியாக இருப்பார்கள், மக்கள் ஆதரவு உள்ளவர்கள் என்பதை அவர் கண்டறிந்த பின்னர் தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பார் என்று சொன்னால், இந்த
தலைமைத்துவ தேர்தலின் பொழுது இவர்களின் பங்களிப்புகளில் எவ்வாறு இருந்திருக்கும், எவ்வாறான அங்கத்துவ சேர்ப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் என்பதை எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. அவ்வாறான நிலையில் தான் ஒரு அல்பர்டாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் நினைத்திருக்கலாம். ஆமாம். இப்பொழுது இவருடைய இந்த பயணத்தில் முக்கியமாக பிரித்தானிய மன்னரை சந்திக்க இருக்கின்றார். ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோவும் இவ்வாறு சந்தித்திருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் கனடாவை 51வது மாநிலமாக சேர்க்க வேண்டும் என்ற விடயத்திற்கு இந்த மன்னரின் கீழ் இருக்கின்ற ஒரு நாடாகத்தான் இது இருக்கிறது. ஆகவே இது தன்னுடைய இறையாண்மை அல்லது சுயாட்சி பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை என்ற ரீதியில் ஒரு நகையாடுகின்ற தன்மை காணப்படுகிறது. இப்பொழுது மன்னருக்கும் பொறுப்பு இருக்கிறது இந்த விடயத்தில் பதிலளிப்பதற்கு. இந்த சந்திப்பின் மூலமாக ஏதாவது விடயங்கள் பகிரப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக. அதாவது இவ்வாறு நாங்கள் எடுக்கலாம். எவ்வாறு என்றால், அதாவது மன்னர் கூட ஒரு அதாவது கருத்துக்களை கடத்துபவராக கூட இருக்கலாம், அல்லது சில புரிந்துணர்வுகளை மேற்கொள்ளவர்களாக இருக்கலாம் என்று சொன்னால், இந்த தலைமைத்துவம் என்பது, அதாவது அவர் அரசராக இருப்பது என்பது இந்த பரிந்துரைகள் மற்றும் பந்தோபஸ்துகள் மற்ற அந்த ஒரு ஆடம்பர செயற்பாடுகளை ஒழிய அதிகார மட்டத்தில் அல்லது கனடாவின் அந்த கான்ஸ்டிடியூஷன் எனப்படுகின்ற அரசியலமைப்பு மட்டத்தில் எல்லாம் கனடா ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது. எனவே கனடாவுடைய பங்கு என்பது எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை இந்த ஆலோசனைக்காக இருக்கின்ற ஒரு அரசிற்காக, அதாவது ஒரு சம்பிரதாய பூர்வமான நடவடிக்கையாக சில விடயங்கள் தெரிவிக்கப்படலாம். இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த 51வது மாகாணமாக இணைக்கப்படுவது என்கின்றது நகைச்சுவையிலிருந்து மேலும் பலமாக மாறி, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பத்திரிகை அல்லது ஊடக செயலாளரே அதனை இப்ப கடந்த வாரம் கூட மீண்டும் ஆணித்தரமாக இதனைத்தான் ஜனாதிபதி விரும்புகின்றார் என்பது போன்ற கருத்தியலை தெரிவிப்பதும், அதே போல பொப்ரே போன்ற மூத்த அரசியல்வாதிகள் கனடாவை கபலீகரமாக திருடுவதற்கு அல்லது சக்தி மூலம் திருடுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதும் கனடாவுக்கு மத்தியில் ஒரு இதை உருவாக்கி இருக்கிறது. எவ்வாறு சொன்னால், ஒரு தேச ஒற்றுமையை அல்லது தேச பற்றை அல்லது மாகாணங்களுக்கு இடையேயான ஒரு புரிந்துணர்வை, இந்த நிலையில் இவ்வாறான ஒரு கருத்தியல்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது, குறிப்பாக இங்கிலாந்து அரசராலோ அல்லது இங்கிலாந்து பிரதமராலோ அல்லது பிரெஞ்சு அதிபராலோ மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவை ஆதார சுதிரியாக மாறும் இனிவரும் கால நடவடிக்கைக்கு. இவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இப்பொழுது இந்த வரி விதிப்புகள் என்பன மேலும் தொடரப்போகின்றன என்பதை வைத்து கனடா நிச்சயமாக தனது மீளுகைக்காக வேறு பக்க நகர்வுகளை மேற்கொள்கின்றது. இப்பொழுது குறிப்பாக நாங்கள் கனடாவின் புதிய அமெரிக்காவிற்கான தூதுவர் மிகவும் ஆணித்தரமாக அதை கையாள்பவராகவும் ஒரு அதாவது அனுபவ முதிர்ச்சி உள்ளவராகவும் இருக்கின்றார். என்றால் அவருடைய பேட்டிகளில், அவருடனே வழங்கிய பேட்டிகளில் எல்லாம் அவர் குறிப்பிட்ட விடயம் உடனடியாக மாக்காணி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் கதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா என்றால் இல்லை. நாங்கள் எங்களுடைய நிலைகளில் நாங்கள் எவ்வாறு நாங்கள் அந்த பொருளாதார விருத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கான நேரம் இது என்பதெல்லாம் நிச்சயமாக வரவேற்க வேண்டிய கருத்துக்கள் என்னென்றால், அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கனடா இல்லை என்பதை தெரிவிப்பதற்கான நிலையை இப்பொழுது கனேடிய அரசு எடுக்கின்றது. அதற்கான நடவடிக்கைக்கு நிச்சயமாக இந்த இதர கட்சிகளும் ஆதரவு வழங்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே பலமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது முக்கியமான செய்தியாக நாளை தினம் விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்திக்க இருப்பதாக செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அவரோடு உரையாட இருப்பதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்த சந்திப்பு நேரடியாக நடைபெறப் போகிறதா அல்லது தொலைபேசி மூலமான உரையாடலா? இந்த சந்திப்பின் மூலமாக இப்பொழுது யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் என்பது நிரந்தரமாக நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? இது ஒரு சிக்கலான விடயம். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீர்களானால் அவர்கள் செய்கின்ற விடயம் என்பது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், உக்ரைனை தவிர்த்து உக்ரைனுக்கு நன்மை வழங்கப் போவதாக கூறுகின்றார்கள். இந்த விவகாரம் நாங்கள் அவதானமாக பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது என்ற காரணத்துக்காக என்று சொன்னால்,
அமெரிக்கா தனது நலன்களையும் அல்லது அமெரிக்காவும் ரஷ்யாவும் எவ்வாறு உக்ரைனின் நலன்களை பகிர்வது என்பதையும் தான் இப்பொழுது கருத்தியலில் கொண்டிருக்கின்றன. தங்கள் பங்கு பிரிப்பு எவ்வாறு இருக்கும் என்பது, அதாவது ஒரு போர் நிறுத்த திட்டம் 30 நாட்களுக்கான போர் நிறுத்த திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் என்பது அங்கே உக்ரைனால் ஆமோதிக்கப்பட்டு ரஷ்யாவிடம் கொடுக்கப்பட்ட பொழுது ரஷ்யா தனக்கு திருத்தங்கள் இருக்கின்றது என்கின்ற விவகாரத்தில் முற்றுமுழுதாக அதனை ஏற்கவில்லை என்கின்ற ரீதியில் தற்பொழுது இது ஒரு தொலைபேசி உரையாடலாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். என்றால் நிலைமைகள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக எவ்வாறு இது செயற்படும் அல்லது செயற்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரு உக்ரைனை தவிர்த்த உக்ரைனுக்கான ஒரு செயற்பாடாக இவர்கள் கொண்டு செல்கின்ற பொழுது நிச்சயமாக அது உக்ரைன் பக்கத்தால் வரவேற்பை பெறாது மாத்திரமல்லாமல் உக்ரைனால் சில வேளைகளில் ஆமோதிக்கப்படக்கூடியதாக கூட இருக்க மாட்டாது. என்னன்னு சொன்னால் உக்ரைனின் இறையாண்மை என்பது 2 நாடுகளால் மீண்டும் ஒரு பகுதி நிலைக்கு அல்லது ஒரு பரிச்சாத்தத்திற்கு உட்படுத்தப்படுகின்றது. உண்மையிலேயே அமெரிக்கா ராஜதந்திரமான முறையில் இந்த நகர்வை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உக்ரைனுடைய பங்களிப்பு நிச்சயமாக அதில் தேவை. குறிப்பாக உக்ரைனை தவித்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு புட்டின் தன்னை தயார்படுத்தி தனது நகரத்திலே மேற்கொள்கின்றார். அதாவது அமெரிக்காவின் நேரத்தை வாங்குகின்றார். அமெரிக்கா இதில் நிச்சயமாக ஒரு பின்னடைவான நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் இதில் வெற்றியடைந்தவராக பூட்டின் இருக்கின்றார். என்றால் பூட்டின் நேரத்தையும் காலத்தையும் மாத்திரமல்ல தனது வேலை திட்டத்திற்குள் அமெரிக்காவை கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். ஆனால் உக்ரைன் இந்த திட்டத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்காது என்பதே எனது எண்ணம். இது ஒரு சிக்கலான நிலைமை. அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எவ்வாறு ராஜீவ் காந்தியும் ஜி.ஆர். ஜெயவர்தனாவும் விடுதலை புலிகள் என்று செய்தார்களோ அதே மாதிரியான ஒரு நிலையை இப்பொழுது இது எட்டி இருக்கின்றது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. ஆகவே நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பதை மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.